ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். பிப்ரவரி 24 சனிக்கிழமை மாசிமக தினத்தன்னைக்கு இப்போ நம்ம சொல்லக்கூடிய பொருட்களில் ஏதாவது ஒரு பொருளையாவது குறைஞ்சது ஒரு 10 ரூபாய் கொடுத்தாவது வாங்கி வீட்டில் வைங்க. அப்படி வைக்கிறது மூலயமா குடும்பத்தில் நடக்கவே நடக்காத காரியங்கள் கூட கூடிய சீக்கிரம் நடக்கும். குபேர யோகம் ஏற்படும். பிப்ரவரி 24 சனிக்கிழமை அன்னைக்கு நாள் முழுக்க மகம் நட்சத்திரமும் பௌர்ணமி தினமும் சேர்ந்து வர்றதால அதை நம்ம மாசி மகமாக எடுத்துக்கிறோம். இது ரெண்டும் சேர்ந்து வரக்கூடிய இந்த அற்புத நாளில் இப்போ நம்ம சில பொருட்களை வாங்கி வீட்டில் வைக்கணும். என்னதான் நம்ம வீட்டில் சில பொருட்களை நம்ம ஏற்கனவே வச்சுருந்தாலும் விசேஷ நாட்களில் புதுசாக வாங்கி வைக்கிறது கூடுதல் பலனையும் சிறப்பையும் ஏற்படுத்தும். அந்த வகையில் இப்போ நம்ம சொல்லக்கூடிய பொருட்கள் எல்லாமே மாசி மகத்துக்கும் அன்னைக்கு நாள் என்ன தினத்தில் வருது அப்படிங்கிற பொறுத்து தான் இருக்க போகுது. அதில் முதல் பொருள் என்ன அப்படின்னா நெல், அப்படிலாம் பச்சரிசி. முடிஞ்சால் பச்சரிசி கூட வாங்க, அதுவே பெஸ்ட்டு தான். ஏன்னா அன்னைக்கு தினம் பௌர்ணமி அப்படிங்கிறது சந்திர பகவானுக்கு ரொம்ப ரொம்ப உகந்த ஒரு நாள். அதனால் சந்திர பகவானுக்கு உகந்த தானியம் நெல். நெல்லுக்கு பதிலாக பச்சரிசி. ஒரு 10 ரூபாய் கொடுத்தாவது பச்சரிசியை வாங்கி வீட்டில் வைங்க. அடுத்தது அதே சந்திர பகவானுக்கு உரிய ஒரு மலர் வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய அரளிப்பூ. இது கண்டிப்பாக பூ மார்க்கெட்டில் கிடைக்காம இருக்காது. வெள்ளை அரளி முடிஞ்சால் ஒரு 2-3 பூ கிடைச்சா கூட வாங்கிட்டு வந்து வீட்டில் வைங்க. அடுத்து ஒரு முக்கியமான பொருள் மகம் நட்சத்திரம் அப்படிங்கிறது நம்ம முன்னாடியே சொல்லியிருப்போம், கேது பகவானுக்கு உரிய ஒரு நட்சத்திரம். கேது பகவானுக்கு உகந்த தானியம் கொள்ளு. அதனால் ஒரு 10 ரூபாய் கொடுத்தாவது கொள்ளு வாங்கிட்டு வந்து வீட்டில் வைங்க. நீங்கள் கொள்ளு சுண்டலை வச்சு படைக்கணும் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே பதிவில் போட்டிருப்போம். நீங்கள் சுண்டல் செஞ்சு அதை படைக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் தனியாக உங்கள் வீட்டில் வாங்கி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்குன்னு கொஞ்சம் கொள்ளு வாங்கிட்டு வந்து வச்சுடுங்க. அடுத்ததாக இந்த கேது பகவானுக்கு உகந்த ஒரு மலர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அல்லிப்பூ. அதுவும் செவ்வல்லிப்பூ. பார்க்குறதுக்கு தாமரைப்பூ மாதிரியே குளத்தில் இருக்கக்கூடிய பூ தான் அல்லிப்பூ. அதுலேயும் செவ்வல்லிப்பூ வாங்கி வைக்கிறது இன்னும் சிறப்பு. அடுத்து ஒரு முக்கியமான பொருள் தூய்மையான வாசமான சந்தனம். மாசி மகம் அப்படிங்கிறது எல்லா விதமான கடவுள்களுக்கும் ஒரு விசேஷமான நாள் தான். அதில் முருகப்பெருமானுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷம். அப்பேற்பட்ட முருகப்பெருமானுக்கு வாசனை மிகுந்த பொருட்கள்லாம் ரொம்ப பிடிக்கும். அந்த வாசனை மிகுந்த பொருட்களில் ரொம்ப முக்கியமானது சந்தனம். பியூராக ஒரிஜினலாக பார்த்து வாங்க கூட அவசியம் இல்லை. ஒரு 10 ரூபாய்க்கு சந்தன வில்லைகள் வாங்கி வச்சா கூட போதும். அதுக்கப்புறம் எப்பவும் போல் வாசனை மலர்கள், மஞ்சள் குங்குமம், கல்லுப்பு பாக்கெட், இப்படி உங்களால் முடிஞ்ச பொருட்கள் ஏதாவது வாங்கி வைங்க. இதில் எல்லா பொருட்களையும் வாங்கி வைக்கணும் கூட அவசியம் இல்லை. குறைஞ்சது ஒரு பொருளையாவது வாங்கி வீட்டில் வைங்க. கண்டிப்பாக உங்கள் குடும்பத்தில் இனி ராஜயோகம்தான். அந்த பொருட்கள் மூலயமா உங்கள் வீட்டுக்கு செல்வம் சேரதான் போகுது. நடக்காத காரியங்கள் நடக்க தான் போகுது. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.